அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் இருக்க வேணும். சூழ்நிலை நம்ம எப்பவுமே நமக்கு சாதகமாக இருக்காது, ஆனால் சாதிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். இந்த பூமியினுடைய நிலைகள், நம்ம சந்திக்கிற நபர்கள், நம்ம சந்திக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்காது. சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லையா? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏனென்று சொன்னால் அவன் கொஞ்ச காலம் கட்டொழுக்கப்பட்டு திரிய வேணும். ஏன் திரிய வேணும் அப்படின்னு சொன்னால், விசுவாசத்தின் பிள்ளைகளை அவனை நோக்கி செல்லும் பொழுது விசுவாசத்தின் பிள்ளைகள் அவனை எப்படி மேற்கொள்கிறாங்கன்றதை பரலோகம் ஒத்து பார்க்கும். அந்த மாதிரி தான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்குத்தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்போ பிசாசினுடைய சகல தந்திரங்களை முறியடித்து சபைக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தான் உங்களை என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். அது எத்தனை பேர் அப்படிலாம் தேவையில்லை. ஒரே ஒரு தாவீது தான் கோலியாத்தை வீழ்த்தினான். சகல இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேல் இராணுவங்கள் நடுங்கி கொண்டு இருக்கிறது. தொட நடுங்கிறான் எல்லாம். ஆனால் இவன் மட்டும் போல்டாக போனான். ஏன்னா அவன் மேலே அபிஷேகம் இருந்தது. இன்னைக்கு உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குது. அதனால தான் பிசாசு பயப்படுறான். உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கிறதுனால தான் பிசாசு பயந்து என்ன பண்ணுறான், எப்படின்னா உங்களுக்கு பயத்தை கொண்டு வந்துடணும். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி ஒரு 365 தடவைக்கு மேலேயும், விசேஷமாக 52 தடவைக்கு மேலே பயப்படாதே அப்படின்ற ஒரே வேர்டு மட்டும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவன் பயப்பத்தை கொண்டு வருகிறவன். அவன் என்ன பண்ணுவான், பயத்தை கொண்டு வருவான். ஆனால் தேவன் நமக்கு 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுது, பலத்தின் ஆவியை தந்திருக்கிறார். ஒரு சில நேரங்களில் அவன் என்ன பண்ணுவான், நம்மளை கவிழ்க்க பார்ப்பான். ஆனால் நிமிர்ந்து நிற்கிறவன் ஜெயம் எடுக்கிறான். நீங்கள் நானும் நிமிர்ந்து நிற்கிறவன். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நம்ம தலை குனிந்து போவதற்காக கர்த்தர் நம்ம அழைக்கலை. உன் தலையை நிமிர்த்தி நடக்க செய்வேன் என்று சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? சூழ்நிலைகள், போராட்டங்கள், பாடுகள் வரும். வந்தாதான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். வரலன்னா நம்மளும் சராசரி மனுஷங்கள் தான். சராசரி மனுஷனாக வாழ்ந்து போயிடுவோம். அப்படி அல்ல, சராசரி மனுஷனாய் வாழ்வதற்காக உன்னை என்னை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அசாதாரணமான காரியங்களை சாதாரணமாய் செய்து முடிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அசாதாரணமான காரியம் மற்றவங்களால முடியாதுன்னு சொல்லுவான். ஐயோ என்னால் முடியாதுன்னு. ஆனால் நீ சொல்ல, நான் முடிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு. சவுல் சொல்கிறான், ஐயோ முடியாது, நீ இளைஞன். அவன் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன். ஒரு தரம் சிங்கம் வந்தது, ஒரு தரம் கரடி வந்தது, கீழ்ச்சி போட்டேன். யார்கிட்ட பேசுகிறீங்க? நீங்கள் தள்ளி நில்லுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆமென், அல்லேலூயா. அப்படித்தான் சபையை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய ஓட்டம் முடித்து வைக்கப்படவில்லை. ஓடுகிற வரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு போகிறவர் அவர். ஆமென், நடத்தி கொண்டு போவார். உனக்குன்னு வச்சிருக்கிற ஷெட்யூலை யாரும் மாற்ற முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைங்க பெருசாக எதிர்பார்க்கணும், பெருசாக திங்க் பண்ணணும். ஏதோ ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம், அவருடைய சித்தம் நீ நானும் பரிசுத்தமாக ஆசீர்வாதமாக வாழனாதான் சித்தம். நம்ம என்னமோ அவர் என்னமோ இப்படி நம்ம கையேந்துற மாதிரி, அவர் இப்படி போடுற மாதிரி, உன் தெய்வம் என் தெய்வம் அப்படி அல்ல, எடுத்துக்கோ அப்படின்னு, அப்படி கையை நீட்டி எடுத்துக்கோ அப்படின்னு. ஆமென். அந்த உரிமை உனக்கு எனக்கும் கொடுத்துருக்காரு. எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 68ஆம் அதிகாரம் 23, 24. என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களிலிருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனே, உம்முடைய நடைகளை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். வாசிக்கப்பட்ட வசனத்துல பார்த்தீங்கன்னா, தேவன் தன்னுடைய ஜனங்கள் எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, யூதாவுடைய கடைசி ராஜாக்கள் ஏற்கனவே எருசலேம், இஸ்ரவேல் 10 கோத்திரம் விழுந்து போச்சு. ஆனால் 2 கோத்திரம் யூதியா, பென்யமின் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி தாக்கு பிடிச்சின்னு இருந்தாங்க. அவங்களும் பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. அவங்க பின்மாற்றத்தில் போனதுனால்தான் அந்த தேவாலயத்தினுடைய பனிமூட்டுகளெல்லாம் ஒப்பு கொடுத்தார். அவங்க பின்மாற்றத்துக்கு தேவனுடைய மகிமையை காணவில்லை. இந்த வசனம் சொல்லுது, அவர்களோடு அவர் நடந்து வந்தாராம். அவர் நடைகளை கண்டார்கள். இங்கே இந்த நடைகளை கண்டார்ன்ற வசனம் எப்படி தெரியுமா வரும்? நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ப்ரொசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஊர்வலம்.
ஓட்டப்பந்தயம் வேற, ஓடுறது வேற, வேகமாக நடக்கிறது வேற, நிதானமாக நடக்கிறது ஊர்வலம். எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கிறார். மீட்டெடுத்து என்ன பண்ணுறாரு, நடந்து வராராம் கூட. வா போகலாம், வா போகலாம். அந்த ஜனங்கள் அவருடைய வழி நடத்துதலை கண்டார்கள். அந்த வழி நடத்தலை கண்டவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தானியேல் புத்தகத்தில் வாசித்தோம், விட்டுட்டாங்க. அவருடைய வழி நடத்தலை கண்டாங்க. அவர் அப்படியே நடந்து வர்றார். வா நம்ம போகலாம், நீ போக வேண்டிய தூரம் அதிகம், 16 நாட்கள் டிஸ்டன்ஸில் தான் நீ வந்து கானான் தேசத்துக்கு போனோம். ஆனால் நிச்சயமாக நீ கொஞ்சம் முரட்டாட்டெல்லாம் பண்ணுவேன், அதனால் நான் உன்னை வந்து கைப்பிடிச்சி கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தி கொண்டு வந்தேன். 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் ஆச்சு. ஆனால் 40 வருஷம் விட்டுட்டு போயிடலையே. நீங்களும் நான் என்ன பண்ணிவிடுவான், நம்ம நேசிக்கிறவங்களோ நம்ம சொந்தங்களோ பந்தங்களோ அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படின்னாக்கா என்ன பண்ணுவான், அழிஞ்சு போ, இதோட வரவே வராது, வீட்டு சைடே வராது, ஆளை விடு அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம். அவர் விடவே இல்லை. அதான் சொல்கிறார் சங்கீதக்காரன், சொல்கிறான், நடைகளை கண்டார்களாம். அப்படியே கிராஜுவலாக நடந்து கொண்டு வந்தாராம். திடீர்னு செங்கடல் வருது. வந்த உடனே பார்த்தா என்ன ஆகுது, செங்கடலுக்குள்ளே அப்படியே கொண்டு போகிறார். இதே நெகமியா புஸ்தகத்தில் நெகமியா சொல்கிறான் அவர் எப்படிலாம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு. நெகமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலிருந்து போட்டு விட்டீர். நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததனால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்களாம். கால் நனையாமல் நடந்தார்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈரக்காலோட நடந்துடலாம். ஆனால் நம்முடைய பாதத்துக்கு கீழே 1 அடிக்கு மேலே தண்ணீர் இருந்தால் நம்முடைய நடையினுடைய வேகம் குறைந்து போகும். 2 அடிக்கு மேலே அப்படின்னு சொன்னால் இன்னும் குறையும். முழங்கால் வரைக்கும் வந்து விட்டால் நாம் சடுதியில் காலை தூக்கி வைக்க முடியாது. அந்த ஜனங்க தயக்கமின்றி சிரமமின்றி நடக்க வேணும். ஏனென்று சொன்னால் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நடத்தி கொண்டு போவார். உன் கூடவே வருவார். ஓட்டப்பந்தயத்தில் உன்னை ஓட விட மாட்டார். பவுல் சொல்கிறான், நிதானமாக ஓடுறது தான் அழைத்திருக்கிறார். நான் ஓடுறேன், நிதானமான ஓட்டம். தப்பன்னு ஓடி போய் 100 மீட்டரில் ஓடிட்டு இருந்தா இல்லை, ரிலேவும் கிடையாது, மேரத்தானும் கிடையாது. நான் நிதானமாய் ஓட வேணும். ஏனென்று சொன்னால் அவர் என்னோடு நடந்து வருகிறார். அவருடைய நடைகளை கண்டார்களாம். எவ்வளோ அற்புதம். எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா நீங்கள் யாத்திராம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்களேன். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. பாருங்க, அங்க வசனம் சொல்லுது, அப்படி கிளம்பின உடனே சொல்றாரு, மோசே என்னை மீறி போயிடக்கூடாது, நீங்க நான் ஃப்ரண்ட்ல போவேன், நான் உங்களை அப்படியே மேலே மேகஸ்தம்பத்தில் அப்படியே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிழலை தருவேன் பகலில். ஏன்னா வனாந்தரம் வெயில் இருக்கும். சொன்னால் பகலில் நான் என்ன பண்ணுவேன், மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். வனாந்தரத்தில் எந்த அளவுக்கு பகலில் வந்துட்டு பார்த்தாக்கா வெயில் இருக்கும், இரவுலையும் வந்து பார்த்தாக்கா குளிர் அதிகமாக இருக்கும். அந்த குளிர் அதிகமாக இருக்கிறதுல ஒரு கதகதப்பு தேவைன்றதுக்காக தான் அக்னி ஸ்தம்பத்தில் நடத்துவேன். 2வது வெளிச்சம் வேணும். அப்போ அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் நடந்து வர நடைகளை கண்டார்களாம். அவர் அவ்வளோ ரொம்ப அற்புதமாக கொண்டு போனார். செங்கடல் பழந்தது, இவங்க கால் நனையாமல் நடந்து வராங்க. ஆனால் பின்னாடி வந்தவன் பார்த்தா ஆழத்தில் மூழ்கினான்னு சொல்லி வசனம் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தேவனை நீங்களும் நானும் இடைப்பட்டு நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அவர் உன்னோட நடந்து வருகிறவர், ஓட விட மாட்டார். உனக்கு மூச்சு வாங்க இறைக்கெல்லாம் நடக்க விட மாட்டார். நிதானமாக சுவாசித்து நிதானமாக நடந்து. இன்னைக்கு எல்லாருக்கும் மூச்சு வாங்க, உனக்கு எனக்கு மூச்சு வாங்குது. ஏன்னா உன்னை ஓட விட்டால் தானே மூச்சு வாங்கும். உன்னை நிதானமாக நடத்தி கொண்டு போனா, இந்த நிதானத்தை நீங்களான அறிய வேணும். அதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தான் ஜெபம். நீ டெய்லி அவர் கூட உறவு கொண்டுட்டீங்கன்னா போதும். அந்த நிதானத்தை எப்படி நீ நிதானமாக நடக்க வேணும். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் எப்படி அருமையாக நடத்தினாராம். என்னாம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க.
முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். இந்த 33ஆம் அதிகாரம் அவருடைய பிரயாண விவரம். முதல் வசனம் வாசித்து பாருங்களேன். மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விவரம். புறப்பட்ட இஸ்ரவேலுடைய பிரயாண விவரம் 40 வருஷம் வனாந்தரத்துல நடத்தின அந்த விவரம் தான் என்னாகும் 33ஆம் அதிகாரத்தில். நீ வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு இடத்துல நிற்க சொல்லுவார், ஒரு இடத்துல போக சொல்லுவார், ஒரு இடத்துல வந்துட்டு கடந்து போவார், ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கும். ஏதோம் வழியா வரும்போது ஏதோம் ராஜா ஒத்துக்கல, சுத்தி பார்க்க வைக்கிறார், மறுபடியும் சுத்தி பார்க்க வைக்கிறார். ஆனா உபாகம் புஸ்தகம் வாசித்து பார்க்கும்போது மோசே சொல்றான், 40 வருஷம் நான் நடத்தினார், உன் பாதரட்சை பழசா போச்சா, உன்னுடைய வஸ்திரம் பழசா போச்சா, உன் கால் வீங்கினதா, இந்த கண்மலையான தேவனை விட்டுறாத. நீ போய் சேர்ற இடத்துல என்ன நடக்கும்? அந்நிய தேசத்துல அந்நிய மக்கள் இருப்பாங்க. நீதான் அவங்களாம் பலத்த ஜாதி, நீதான் துரத்தணும். நீ துரத்தும் போது பார்த்தா எந்த விதத்திலும் அவளோட உடன்படிக்கை செய்யாது இருப்பாயாது. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஜீவ புஸ்தகத்துல பேரெழுதப்படாத இந்த குடிகள் அவனை வணங்குவாங்க. ஆனா உன் பேரும் என் பேரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டது. ஆபிரகாம் பேர் எழுதப்பட்டது. ஆபிரகாம் வம்சத்தில் வந்த சகல ஜனங்களும் எகிப்தில் கொண்டு போகப்பட்டது. அவ்வளவு பேரும் எழுதி வைத்திருந்தவர் தான் நடத்தினார். உபதியா ஒரே 4வது வசனம் வாசிங்க. நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், அவ்விடத்தில் இருந்தும் உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எங்க போய் இந்த மனுஷன் எங்க போய் உக்காந்தாலும் எங்கேயும் உட்கார முடியாது. பூமியில தான் உட்காரணும். ஏன்னா பூமி அதுக்கு தான், மனிதன் உட்கார்றதுக்கு தான் பூமியை தெரிந்து கொண்டார். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசித்து பாருங்க. நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வசேனையையும் நான் கட்டளையிட்டேன். 18வது வசனம் வாசிங்க. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல், அதை குடியிருப்புக்காக சிருஷ்டியாமல், அதை குடியிருப்புக்காக வெறுமையா இருக்குது, புதன் வெறுமையா இருக்குது, இருக்கிற எல்லா கோள்களும் வெறுமையா தான் இருக்குது. ஆனா பூமி வெறுமையா இல்ல. சமுத்திரத்திலே ஜலம் எப்படி நிறைந்திருக்கிறதோ அப்படியாய் தேவனை மகிமைப்படுத்தும்படி இந்த பூமியில ஜனங்கள் நிறைந்திருக்கிறார்கள். நடத்தி கொண்டு வருகிற தேவன் அவர். உன்னை படுக்க வைக்க மாட்டார். வனாந்தத்துல படுக்க வைக்கிறதுக்காக உன்னை அழைக்கல, நடத்தி கொண்டு வருகிற தேவன். அப்போ எவ்வளவு ஆனாலும் சரி, எப்படி எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, உன்னை நடத்தி கொண்டு போகிற தேவன். நம்மோடு நடக்கிற இயேசு நம்மோடு இருக்கிறபடினால பயப்படாது, போய்கொண்டே இரு. ஆனா அவர் காண்பிக்கிற பாதையில போகணும். நமக்குன்னு ஒரு திட்டம் இருக்கக்கூடாது. என்னைக்கு நீ அழைக்கப்பட்டாயோ அன்றைக்கே உன்னை குறித்ததான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தேவன் தீர்மானித்து விட்டார். அந்த தீர்மானத்தின்படி தான் நீ நடக்கணும். அப்போ உன் கூட அவர் என்ன பண்ணுவாரு? நடந்து வருவார். நாம தெரிந்து கொள்ளப்பட்ட போதே நமக்கென்று சில சட்ட திட்டங்களை தீர்க்கமாய் வரைந்து விட்டுத்தான் தேவன் உன்னை என்னை அழைத்திருக்கிறார். கொலேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. இது நிமித்தம் தாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பலப்படணும். நீங்க ரெண்டாவது, உங்களை அழைத்தவருக்கு ஒரு திட்டம் உண்டு. இது நிமித்தம் நாங்கள் இதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்றோம். ஒரு அழைப்பை பெற்ற மனிதன் 1 பேதுரு 2:9 சொல்ற, நீங்களும் அந்த காலத்தின் ஆச்சரியமான இடத்திற்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியாத ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள், பரிசுத்த சந்ததியாய் சொந்த ஜனமாய் இருக்கிறீர்களாம். எல்லாரும் ஊழியக்காரங்க தான். உனக்குன்னு ஒரு சில திட்டங்களை அவர் வச்சிருப்பார். அந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது நீ அவர் வேலைக்காரனா இருக்கிறாய். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பேசும்போது நல்லா இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க, சரியாயிடான்னு சொன்னாவே நீ சொன்னா சரியாயிடும். அது ஒரு ஊழியம். தலை சுத்துதா, ஐயோ தலை சுத்துதா, காலிலேருந்து சுத்துதா,
அப்போ ப்ரெஷர் வந்து கம்மியாயிட்டுது போலகுது. கொஞ்சம் எதுக்கும் செக் பண்ணுங்க. இதோ மெடிக்கல் ஷாப் ஒன்று 10 ரூபா கொடுத்தாக்கா ப்ரெஷரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களும் என்னை அழைக்கல. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தலையை பிச்சுன்னு போல நடப்பீங்க, ஏன்னா கர்த்தர் உங்களோட இருக்கிற, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் அவங்களை, இது ஊழியம். இப்போ இந்த ஊழியத்தை செய்வதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தோடு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கு. கரெக்டாக அவரை பிடிச்சிக்கொண்டா. இங்கே திட்டம் சொல்லுது, நீ வந்து பலப்படணும், நீ வந்துட்டு உன் மேலே அவருடைய சித்தம் என்னன்னு அறிஞ்சிக்கோ முதல்ல. அதாவது அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேணும். அப்போ ஒரு திட்டம் இருக்குது, அந்த திட்டத்தின்படி தான் கர்த்தர் உன்னை அழைத்து இருக்கிறார். அந்த திட்டத்தின்படி அவரை நடத்தும் போது தான் தேவனும் உன்னை மிகப்பெரிய காரியங்களுக்கு அழைத்து அப்படின்னால எடுத்தேன் கவுத்தம்லாம் செஞ்சிட மாட்டார். எடுத்தேன் கவுத்தம்லாம் மாட்டிக்க மாட்டார். உடனே உன்னை எடுத்துன்னு போய் ஒரே நாளில் நடக்கிற நான் விளையிற ஆமனுக்கு செடியா நீ நான் கிடையாது. செங்கடலை பிளக்கக்கூடியவர்கள். மோசையை பார்க்குறான், என்ன ஏண்டா பார்க்குறவன் கையில் என்ன இருக்குதுன்ற தூக்குறான் கோலை, செங்கடல் பிளந்துடுச்சு. உன்கிட்ட இருக்கிற தேவனுடைய வார்த்தை உன் மண்டையில் உன் சிந்தையில் நிறைஞ்சிருந்ததுன்னா சொல்ல 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 கர்த்தர் நடத்தி கொண்டே போவார். நீ சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும் என்று சொன்னால் அதே தான் உனக்கு எனக்கு தந்திருக்கிறார். நான் போகிறபடினால என்ன விசுவாசிக்கும் நான் செய்த காரியங்களை அதிகமாய் செய்வான், என்னை கட்டளை அதிகமாய் செய்வானா. நான் செய்த காரியங்களை தானும் செய்வான், அதற்கு மேலாகவும் செய்வான். அப்படிதான். ஏன்னா கடைசி நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். விசுவாச கிரியை முக்கியம். நாம் வந்துட்டு இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவியத்தில் எப்படி இருக்கிறாங்க, நான் என்றைக்கு இயேசுவை அறிந்தேனோ, தேவனை அறிந்தேனோ, நான் முதலாவதாக எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு தீர்மானம் எடுக்க வேணும். என்ன தீர்மானம் எடுக்க வேணும்? தேவனா சாத்தானா, தேவனா சாத்தானா. நான் முதல்ல அதை தீர்மானம் எடுக்க, நான் தேவன் தீர்மானித்தேன். ஏன்னு சொன்னால் அவர், நீ என்னுடையவன், நீ எனக்கு ஊழியம் செய்யணும், நீங்கள் என்னை அறியவில்லை, நான் உங்களை அறிந்திருக்கிறேன், என்னில் நிலைத்திருந்த நல்ல கனி கொடுக்க முடியாய் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொன்னபடினாலே இப்போ நான் தேவனை அறிந்து தேவனை தீர்மானித்தேன். அப்போ தேவனுடைய சட்டத்திட்டத்துக்குள்ளாக என் வாழ்வாதாரத்தை துவக்கினேன். இப்போ சாத்தான் தள்ளிட்டான், நான் துவக்கினேன். இன்னொன்று என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நான் துவங்கின நான் அதை தொடர வேணும். அதை என்ன பண்ணணும்? தொடர வேணும். நான் தொடரும் போது எனக்கு ஒரு சில காரியங்கள்லாம் உருவாகும். என்ன உருவாகும் அப்படின்னு சொன்னால், இடையிடையே உலகம் என்னை சந்திக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும்? உலகமா தேவனா, உலகமா தேவனா, யூடியூபா, ஆன்லைனா, பைபிளா, இன்ஸ்டாகிராமா, நீதிமொழிகளா, ஃபேஸ்புக்கா, உபவாச கூட்டமா? இதான உண்மை. இதை நான் தீர்மானிக்கணும். ஏன்னா இதை தொடரணும். நான் எதை தொடரனோ அதுதான் எனக்கு முடிவாக இருக்கும். நான் தேவனோடு தொடர்ந்தால், தேவனோடு 40 வருஷம் தொடர்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க. முதல் ஜென்ரேஷனை யோசுவாவும் காலேபும் குடும்பத்தோடு போய் சேர்ந்தான். மற்றவங்களாம் முறுமுறுத்தாங்க, கீழே விழுந்தாங்க. ஆனால் ஜென்ரேஷனை விடலை அவர். அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாரு? யோர்தானுக்கு இக்கரையில் அவங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணி எடுத்துன்னு போய் சேர்க்குறாரு. அப்போ நிச்சயமாக அந்த தொடர்பு இருந்தானா, அந்த நடத்துகிற தொடர்பில் நான் என்ன பண்ணியிருக்க வேணும்னு சொன்னால் அவரோடு நடக்க வேணும். சில நேரங்களில் உலகம் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளும், என்னை கிராஸ் பண்ணும், என்ன கிராஸ் பண்ணும். நம்மை தேவன் அநேக எதிர்பார்ப்புகளோடு தீர்மானங்களோடு தான் அழைத்திருக்கிறார். அநேக எதிர்பார்ப்புகள், அநேக தீர்மானங்கள். எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்பு? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். துவக்கினவன் தேவனோடு இருக்கிற உறவுல தான் அவன் நடந்து போனோம். அவர் நடந்து வர்றாரு. அவர் வந்து நம்ம டிராப் பண்ணிட்டு, நீ பின்னாடியே வா, நான் முன்னாடி போயின்னு இருக்கேன், நீ எப்படின்னா வந்து சேரு, அப்படி சேரு, குறுக்கு வழியா வா, எதிர்க்கு ஜம்ப் பண்ண அப்படிலாம் சொல்லிட்டு போல அவரு. நீ என் பின்னாடியே வா, நான் உன் முன்னாடி போறேன், அவ்வளவுதான். அப்போ இந்த முன்னாடி போற தேவனைத்தான் நீ பின்பற்ற வேணும். ஆனா நீ எங்க இருக்கிற? உலகத்தில் இருக்கிறாய். உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் உனக்குள் இருக்கிற ஒரு பெரியவர் உன்னோடு இருக்கிறாரு. அப்போ உலகத்தில் அவரும் உன்னோட இருக்கும் பொழுது, பரிசுத்தாவின் உன்னோடு இருக்கும் பொழுது நீ அவரோட தான் நடந்து போகணும். அப்படி நடந்து போகிற அனுபவத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்தில் ஏற்படுகிற மாம்சத்தினால் உண்டாயிருக்கிற இச்சை இதெல்லாம் உன்னை விட்டு அகன்று போகும். நடுவில் ஒரு சில நேரத்தில் உலகம் நம்மளை கிராஸ் பண்ணிடும். கிராஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க, தேவன் நம்ம மீது வைத்த எதிர்பார்ப்பும் சரி, தீர்மானங்களும் விட்டு போயிடும். நாம் எதை துவங்குறோமோ, எதை தொடர்கிறோமோ அது ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவு நம்மை நித்தியத்தை நோக்கி தேடினால்,
தேவனோடு நடந்தா உன் முடிவு என்ன இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் நீ தேவனை விட்டு உலகத்தை தேடி நடப்பாயானால், உலகத்தில் நடப்பாயானால் முடிவு என்ன இருக்கும்? தாறுமாறாக போயிடும். இன்னைக்கு அநேக நான் வந்துட்டு வெளியில் இருக்கிறவங்க கூட பேச முடியாதுங்க. ஏன்னா வெளியில் இருக்கிறவங்க கூட ஞானமாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவியத்தில் தான் ரொம்ப குளறுபடிகள் ஏற்பட்டு கொண்டிருக்குது. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய வேணும், அநியாயம் செய்யணும் இன்னும் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும், பரிசுத்தமாக இருக்கிற இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ நான் வருகிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்கு அவரோடு நடக்க வேணும். இயேசு கிறிஸ்துடைய துவக்கம், தொடர்ச்சி, முடிவு ரொம்ப அருமையா இருக்கு. அவரை தான் நம்ம மாடலா எடுக்கணும். எடுத்து வாசிக்கலாம். நீங்க லூக்கா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 49வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். வந்துட்டு பிறந்துட்டார், வளர்ந்துட்டார், எருசலேம் பட்டணத்துக்கு வர்றாங்க, தேவாலயத்துக்கு வர்றாங்க, எல்லாம் செஞ்சுட்டு வருஷந்தோறும் திருவிழாவுக்கு வர்றாங்க. திருவிழாவுக்கு வந்து ஒரு முதல் வருஷம் வந்த உடனே என்ன பண்ணார்? 3 நாள் காணாமல் போயிட்டார். கும்பலாக போனவங்க திரும்பி தேடி ஓடியாராங்க. மகனே என்னப்பா எங்கே போனேன்? இது மாதிரி ஏன் என்ன தேடினீங்க நீங்கள்? நான் துவக்கிட்டேன் பூமியில், நான் என் ஓட்டத்தை பிதாவோடு ஓடுவதற்கு என் ஓட்டத்தை நான் துவக்கி விட்டேன், நான் இருக்க வேண்டிய இடம் இதுதான். பாருங்க, துவக்கம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. 2வது பாருங்க, தொடர்ச்சி எப்படி இருக்குது பாருங்க. யோவான் 4:34 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. பாருங்க, இப்ப தொடர்றாரு. பிதாவோடு ஏற்பட்ட அந்த நடை இப்ப தொடருது. எப்படின்னா, அவர் வாயிலிருந்து வரத்தெல்லாம் நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம், நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம். நான் தனித்திறேன், நான் எது செய்யறேனோ அது பிதா சொல்லி தான் செய்யறேன். நான் செய்யறத பிதா என்கிட்ட சொல்லிடுறாரு, நான் செய்யறத பிதாவை அங்கீகரிக்கிறார். எப்பவுமே அந்த கம்பேரிங்லேயே இருப்பார், அந்த இணைப்பிலே இருப்பார். அதனால தான் அந்த தொடர்பு சரியாய் அவரோடு பிதாவோடு நடக்க ஆரம்பித்தது. அதனால தான் கெத்செமனே தோட்டத்தில் கூட பிதாவே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். நான் எங்கேயுமே தனித்தில்லை, சாயங்கால வேளையில் தனியாக போய் ஜெபம் பண்ணுவாரான். என் அன்பான தேவஜன், நான் உனக்கு சொல்கிறேன், இன்னைக்கு சபை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனி ஜெபத்தில் குறைவுபட்டு காணப்படுகிறார்கள். தனி ஜெபம் இருக்கணும், கூட்டு ஜெபன்றது வேற. அதிகாலமே எழுந்துக்கோ, தேவ சமூகத்துக்கு போ, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு. இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொன்னால் ஒரு 10 நிமிஷம்னாலும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. அப்போ நான் அவரோடு உறவு வைத்து கொள்ளும்போது காலமே எழுந்துக்கோ, ஜெபம் பண்ணு, நல்லா தோத்திரம் சொல்லு, நல்லா நன்றி சொல்லு. எத்தனை நெருக்கம் வந்தாலும் நீங்கள் கூட இருக்கிறீங்க. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நல்லா நன்றி சொல்லு. உன்னை அழைத்த அழைப்பும் உன்னை நடத்தி வர விதத்துக்காக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே நீர் என்னை அழைத்திருக்கிறீர், ஆண்டவரே. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. முழங்கால் ஜெபத்துக்கு இருக்கிற வல்லமை மாதிரி இந்த உலகத்தில் வேறு எதுக்குமே வல்லமை கிடையாது, ஒன்றுமே வல்லமை கிடையாதுங்க. அதுதான் ஜெயம் எடுக்கும். முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணான் தானியேல். அதனால தான் சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு யாரை விழுங்கலாம் என்று சத்துரு கெர்ஜித்து அலைந்து கொண்டிருக்கிறான். சபை மேலே தான் இப்போ அவனுக்கு கவனம். ஏன்னா நெருக்கப்படும் நேரங்களெல்லாம் சபை வளர்ந்து கொண்டே இருக்கும். சபை யாரும் தடுக்க முடியாது. சபையை பாதான் வாசல் மேற்கொள்வதில்லை. மரணத்துக்குரிய பாதாளுக்கு திறவுகளை வைக்கிறவர் அவர் வச்சுருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன், அல்பா ஒமேகா. ஆனால் அவர் மீறி எதுவும் செய்ய முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரோடு நீ இருக்கும் பொழுது உன் தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது. அதான் அவர் சொன்னாரு, உன் தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது, பயப்படாத. எனக்கு என்ன நெருக்கம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் பயப்பட மாட்டேன். எனக்கு நெருக்கம் வந்தால் சந்தோஷப்படுவேன். நெருக்கத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. நான் எவ்வளவு நெருக்கப்படுகிறேனோ, நான் எவ்வளவு போராட்டத்தை சந்திக்கிறேனோ, அதை விட அதிகமான ஆசீர்வாதம் அங்கே பின்னாடி இருக்குதுன்னு நான் கண்டுபிடிப்பேன். சந்தோஷம். என்னோட நடக்கிறவர் அவர், நான் அவரோடு நடக்கிறேன். இங்கே பாருங்க, அவ்வளோ அழகாக தொடர்றார். பிதாவுனுடைய சித்தத்தை செய்வதுதான் போஜனம். ஐயா சாப்பிடுங்க. சமாரியா நல்ல வெயிலில் சமாரியா ஸ்திரீ கிட்ட போய் சத்தியம் பேசினுக்கிறாரு. அது ஊழியம், அது அவருக்கு வேலை. அதை கரெக்டாக செய்கிறாரு, தொடர்றாரு. இவன் சாப்பாடு வாங்கிட்டு வந்து வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு, இல்லை அதை விட நான் வேற சாப்பாடு இருக்குது, யாரோ கொடுத்துட்டாங்க போலகுது அப்படின்னு அவனுக்கு தெரியல விஷயம். தொடர்ந்தார். முடிவு எப்படி தெரியுமா போச்சு? லூக்கா புத்தகம் 23:46 வாசிங்க. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அதாவது துவக்கினாரு, தொடர்ந்தாரு, தெளிவா பிதா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார், முடிச்சார். அந்த லைஃப் ஸ்டைலில் முடிச்சார். பிதாவே உம்முடைய கரங்களில் என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் வந்த வேலை கரெக்டாக செஞ்சேன், ஓடினேன், முடித்தேன், உங்ககிட்ட நான் வந்துட்டேன் அப்படின்னு. இதுதான் கிறிஸ்துவ ஜீவியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
அதில் வந்து சில உலகங்கள் உள்ள நுழைந்து போயிடுது. அந்த உலகம் நுழைவதற்கு இடம் கொடுக்காதீங்க. அப்படி இடம் கொடுத்தீங்கன்னா நடை தடைபட்டு போகும். ஆபிரகாம் அழைக்கும் போது சொன்னார், ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்ட்டு. எல்லாத்தையும் விட்டுட்டு வா, எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் புத்தகம் 12:1-3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பாருங்க, அங்க தெளிவா அந்த என்ன சொல்றாருன்னா, நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்தா அவனுக்கு பிள்ளை இல்லை. அவனை பார்த்து சொல்றாரு, ஒரு உறுப்போ காலகட்டத்தில் நான் உன்னிடத்துல வருவேன், உனக்கு ஒரு பிள்ளை இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு சர்டைன் பீரியட், அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறாரு. 4:50 அலாரம் வச்சிங்கன்னா 4:50 தான் அடிக்கும். அதுக்கு முன்னாடி அடிக்குமா? அடிக்காது. அது மாதிரி தான் உனக்குன்னு அவர் வச்சுக்கிற ஆசீர்வாதத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். வருவேன் அப்படின்றார் அவங்ககிட்ட. ஒரு உற்ப காலத்தில் நான் வருவேன். நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புத்தகம் 17:21 வாசித்து பாருங்களேன். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். பாருங்க, அவ்வளோ தெளிவா சொல்றாரு. அவன் வந்து ரொம்ப கொஞ்சம் நெருக்கப்பட்டாலும் வயசாகினே போகுது அப்படின்னு கவலைப்படாத, நிச்சயமா நான் என்ன பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஒரு உறுப்போ காலகட்டத்தில் நான் வருவேன், மறுபடியும் வருவேன் உன்னை பார்க்க. அப்போ சாராள் ஒரு குழந்தையை பெற்றிருப்பாள். ரோமர் புஸ்தகத்தை அப்படியே அந்த வசனத்தை ரோமர் புஸ்தகத்தில் பவுல் எப்படி கோடிட்டு காமிக்கிறான். ரோமர் 9:9 வாசித்து பாருங்க. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. குறித்த காலத்திலே வருவேன், நான் வருவேன், நான் உன்னோட தான் இருக்கிறேன், அந்த டைமிங் வருமா நான் என்ன பண்ண, உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வருவேன்றதே மிகப்பெரிய வாக்குத்தத்தமா, மிகப்பெரிய வாக்குத்தத்தம். நான் அழைக்கப்படுறேன், நான் உலகத்திலேருந்து வந்துட்டேன், கர்த்தர்கிட்ட வந்துட்டேன். தேவன் தலைவனாக இருந்தார், நடந்து போகும்போது செங்கடல் பிளந்தது. இயேசு கிறிஸ்து தலைவராக இருந்தார், நடந்து போகும்போதே டாக்ஸ் கலெக்டர் எவ்வளோ பெரிய பணக்காரன் எங்கே ஏறி உக்காந்துதான், ஆத்தி மரத்து மேலே ஏறி உக்காந்து அவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க வரான், இறங்கி வா கீழே அப்படின்னார். அதான் லீடர்ஷிப். இன்னைக்கு லீடர்ஷிப்புக்குள்ள உன்னை என்னை அழைத்து இருக்கிறார். இதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டது. உற்போ காலம். அந்த உற்போ காலத்தில் நான் அதை பெற்றுக்கொள்வ வரைக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவரோடு நடக்கணும், அவரோடு நடக்கணும், அவர் என்னை நடத்தணும். நான் வந்துட்டு என் விருப்பத்துக்கு நடக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு கொண்டா போதும். அவருடைய விருப்பத்துக்கு நம்ம பாருங்க, நம்ம எப்போ எல்லாமே எடுத்து என்ன பண்ணுவோம், நகோமியை ரொம்ப அதிகமாக தியானிப்போம், ரூத்தை தியானிப்போம். ஆனால் அங்கே நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா? நகோமி முதல்ல பெத்லெகேமை விட்டு போனதே தப்பு. பஞ்சம் வந்த உடனே பெத்லெகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு போயிட்டா. எல்லாத்தையும் இழந்துட்டா, புருஷன் இழந்துட்டா, ஆதாரத்தை இழந்துட்டா, சந்ததியை விருத்தி செய்கிற ஆதாரம் இழந்து விட்டது. கணவன் இழந்துட்டா, 2 பிள்ளைகளை இழந்துட்டா, 2 மருமக மட்டும் தான் இருக்கிறாங்க. மறுபடியும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இதோ வந்துட்டு பார்த்தாக்கா மறுபடியும் பெத்லெகேமில் சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, பஞ்சம் தீர்ந்து போச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே இவன் என்ன சொல்கிறான், அம்மா இங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால் நான் என் தேசத்துக்கு போகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் தேசத்தில் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே தான் நடந்து வரான். குதிரையில் கூட வரல, கழுதியில் கூட வரல, நடந்து போகிறான். ஆனால் ஒரு அற்புதம் நடந்தது. கூட நடந்தவர் ரூத்து. அவன் அந்த தேசத்தை விட்டு என்ன பண்ணான்னா, இல்லைப்பா நான் வரேன். ஐயோ நீ வராத, என்கிட்ட வேற பிள்ளை இல்லை உனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறதுக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றே வேணாம், நான் உன் கூட வரேன், உன் தெய்வம் என் தெய்வம், உன் ஜனம் என் ஜனம், அவ்வளோதான், என்னை தடுக்காத, மரணமே அண்டி வேற ஒன்றே என்னை பிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். 2 பேரும் நடந்து போகிறாங்க. எங்கே நடந்து போகிறாங்க? பெத்லெகேமை நோக்கி நடந்து போனார்கள். நீங்க எடுத்து வாசிக்கலாம். ரூத்து புத்தகம் 1:19 முடிச்சிடுறேன் நான். அப்படியே இருவரும் பெத்லெகேம் மட்டும் நடந்து போனார்கள். பெத்லெகேம் மட்டும் நடந்து போனாங்க. அடுத்த அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். நகோமியா என்று பேசிக் கொண்டார்கள். அதனால்தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறா, நகோமன் கூப்பிடாதீங்க, நகோமினா நகைப்பு, மாறாள்னு கூப்பிடுங்க, கசப்பு அப்படின்றா. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? ரூத்தும் அவளும் நடந்து பெத்லெகேமுக்கு போனபடினாலே நகோமி மடியிலே யார் இருந்ததான்? ஓபேத் இருந்தான். எவ்வளோ பெரிய திட்டங்கள் பாருங்க. ஓபேத் இருந்தானா. அந்த அந்த வம்ச அட்டவணையில் இயேசு கிறிஸ்து வர, அதுதான் திட்டம். இன்னைக்கு உன்னுடைய வம்சத்தில் கூட சரி, கர்த்தர் கிரியை செய்ய வாஞ்சியாக இருக்கிறார். கவனமாக இருந்துக்க சபையே. உன்னை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், உன்னை யாரும் ஒருத்தனும் ஒன்றுமே செய்ய முடியாது. பயப்படாத.
சபையில் உபவாச கூட்டமா வந்து சேரு, ஜெபி. சபையில் காத்திருப்பு கூட்டமா வந்து சேரு, ஜெபி. சபையில் எடுக்கிற ஒவ்வொரு திட்டத்துக்குள்ள, சட்ட திட்டத்துக்குள்ள வந்து சேரு. அது ஒரு உற்போ காலத்தில் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தரும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவரோடு நடந்து போ. சபை அவரோடு நடக்க வேணும். அல்லேலூயா.